கத்திரிக்காய் ரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது. இதுல முள் இருக்குங்க. இந்த ரகம் இந்த கொங்கு பெல்ட்ல இருந்த ரகம் தான். பழைய காலம் சுட்டு சாப்பிட கடைச்சல் பண்றதுக்கு பெருசு பெருசா அறுத்து போட்டு பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரகங்கள் பயன்படுத்தப்பட்டது. இது இப்ப இல்ல, யார்ட்டுமே இல்ல. இது சேலம் முள் கத்திரி, மாமாந்தூர் கத்திரி, நாமக்கல் பொண்ணு கத்திரி, பூனத்தலை கத்திரி, இதெல்லாம் இந்த ஏரியாக்கான இந்த வட்டாரத்துக்கான கத்திரி ரகங்கள். அதெல்லாம் எங்க போச்சு? 25 to 30 கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகங்கள் இருந்திருக்குது. இளவம்பாடி முள்கத்திரின்னு சொல்லக்கூடிய வேலூர் முள்கத்திரி ரகம். இப்படி நம்ம பயன்பாட்டுல இல்லாம புழக்கத்துல இல்லாம விட்டுட்டோம். அதனாலதான் அந்த ரகங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ இது யாருடைய தப்பு? அட்லீஸ்ட் நம்மளுடைய தற்சார்பு உணவு காட்டுலயாவது இந்த ரகங்களை பயன்படுத்தி காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையும் நம்ம சேர்த்து செய்யணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மரபு ரகம், மண் சார்ந்த ரகத்தை பயன்படுத்துங்க. நம்ம பிரியா ராஜநாராயண் அக்கா மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கும் நாட்டு விதை சேகரிப்பாளர்களும் கீரை கொடி காய்கறின்னு காய்கறி விவசாயத்தை இயற்கை முறையில் செய்து லட்சங்களில் லாபம் ஈட்டும் வெற்றி விவசாயிகளும் உங்களை வழி நடத்த நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கம் வர ஜூன் 28ஆம் தேதி நம்ம வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை தேடி வராங்க. நீங்களும் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.